ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணியில் இருக்கிற சலசலப்பு, ஏடிஎம்கே பிஜேபி சார்பா நயனார் நாகேந்திரன் அவர்கள் திறந்து வைக்கப்பட்டிருக்கிற கூட்டணி கதவுகள், நாம் தமிழர் கட்சி ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணிக்கு அழைப்பு விடுத்திருக்கிற நயனார் நாகேந்திரன் அவர்கள், டிடிவி தினகரன் அவர்கள் இபிஎஸ் அவர்கள் மேல் கொடுத்த கேஸை திடீர்னு வாபஸ் வாங்கி இருக்கிறது, தமிழ் மாநில காங்கிரஸ் திடீர்னு ஏடிஎம்கேவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறது, வர எல்லா பெரிய கட்சிகளும் பெரிய கூட்டணி கட்சிகளும் டிஎம்கே ஆட்சியிலிருந்து அகற்றுவோம் அப்படின்னு சொல்றதுக்கு என்ன காரணம்? இதெல்லாம் தெளிவா தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. இது உங்கள் கடைசி டீ குச்சி. ஃபர்ஸ்ட் ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணியில் இருக்கிற சலசலப்பு. இப்ப ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணி ஏதாவது சலசலப்பு இருக்கா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா இல்ல. ஏடிஎம்கே சார்பா நாங்க பிஜேபி கூட தேர்தல் கூட்டணி தான் வச்சிருக்கிறோம், ஆட்சி கூட்டணி இல்ல அப்படின்னு சொல்றாங்க. தேர்தல் கூட்டணி அப்படின்னா வரப்போற 2026 எலெக்ஷனுக்கு ஏடிஎம்கேவும் பிஜேபியும் கூட்டணி சேர்ந்து எதிர்கொள்றது தேர்தல் கூட்டணி. அதே நேரத்தில் ஆட்சி அமைக்கிறதுல கூட்டணி இல்லை அப்படின்னா ஒருவேளை ஏடிஎம்கேவும் பிஜேபியும் சேர்ந்து ஆட்சி அமைக்க வேண்டிய கட்டாயம் வந்துச்சு. ஏடிஎம்கே மெஜாரிட்டியா ஜெயிச்சு ஆட்சி அமைக்கிறதுக்கு பிஜேபியோட சப்போர்ட்டும் தேவைப்படுது அப்படின்னா அந்த சப்போர்ட் எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு தெளிவா சொல்லியிருக்கிறாரு இபிஎஸ் அவர்கள். இது ஏடிஎம்கேவோட தனிப்பட்ட முடிவு. இந்த முடிவுனால ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணியில் எந்த ஒரு விரிசலும் வராது அப்படின்னு நயினார் நாகேந்திரன் அவர்கள் தெளிவா சொல்லியிருக்கிறார். அதே நேரத்தில் ஏடிஎம்கே பிஜேபியோட கூட்டணி தெளிவு அமித்ஷா அவர்களுக்கும் இபிஎஸ் அவர்களுக்கும் தெளிவா தெரியும். இதை பத்தி ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணி விரிசல் அப்படின்னு யாரும் பேசாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதை ஆதரிச்சு இதை பத்தி தமிழ் மாநில காங்கிரஸ் சார்பில் இபிஎஸ் அவர்கள் சொன்னது வெறும் கருத்து தான், இதனால கூட்டணி பாதிப்பு எதுவும் வராது அப்படின்னு தமிழ் மாநில காங்கிரஸும் இப்ப ஏடிஎம்கே சார்பா ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணியை ஆதரிக்கிறாங்க. அடுத்து நம்ம முக்கியமா பார்க்க வேண்டியது ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணியில வரப்போற முக்கிய கட்சிகள். தமிழ்நாடு மாநில பிஜேபி தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்கள் ஒரு தனியார் பேட்டியிலும் இப்ப ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணியில எந்த கட்சி வேணாலும் வந்து சேர்ந்துக்கலாம் அப்படின்னு ஒரு குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறார். அப்படி எந்த கட்சியினாலும் நாம் தமிழர் கட்சியை வந்து ஜாயின் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்கும்போது கண்டிப்பா நாம் தமிழர் கட்சியும் ஏன் சேரக்கூடாது, நாம் தமிழர் கட்சியும் கூட சேர்ந்துக்கலாம் அப்படின்னு நயினார் நாகேந்திரன் அவர்கள் சில வருடங்களுக்கு முன்னாடி கொள்கைகளில் வேறுபட்ட கட்சிகள் ஒன்று சேர்ந்து தேர்தல் அணுகியதும் அதே நேரத்தில் சேர்ந்து ஆட்சி அமைச்சதையும் எடுத்துக்காட்டா வச்சு சொல்லியிருக்கிறாரு. இதற்கு இப்ப நாம் தமிழர் கட்சி ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணியில சேருமா? அப்படி ஒருவேளை நாம் தமிழர் கட்சி ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணியில் சேர்ந்தா என்ன இம்பாக்ட் கிரியேட் ஆகும்? இப்ப ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணியில நாம் தமிழர் கட்சி சேர்ந்தா கண்டிப்பா இம்பாக்ட் பண்ணும் அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பா நாம் தமிழர் கட்சி ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணிக்கு வருமா? கண்டிப்பா வர்றதுக்கான வாய்ப்பே இல்லை. இப்ப நாம் தமிழர் கட்சியை விட்டுட்டு பார்க்கும்போது ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணி இப்படி எல்லா கட்சிகளையும் கூட்டுறதுக்கான ஒரு காரணம் என்னவோ சொல்றாங்க அப்படின்னா டிஎம்கேவை ஆட்சியிலிருந்து அகற்றணும் அப்படின்னு சொல்றாங்க. இதே வார்த்தை இதுக்கு முன்னாடி நம்ம பல டைம் கேட்டுக்கிறோம். இப்ப டிவிகே சார்பில் டிவிகே தலைவர் விஜய் அவர்களும் டிஎம்கேவை நாங்க ஆட்சியிலிருந்து அகற்றுறது எங்களோட முக்கியமான நோக்கம் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. இப்ப ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணியும் அதையவே சொல்றாங்க. அப்படி பார்க்கும்போது டிவிகேவுக்கும் பிஜேபிக்கும் மிகப்பெரிய சக்தியா தெரியுது டிஎம்கே மட்டும்தானா, டிஎம்கே கூட்டணி மட்டும்தானா? ஒருவேளை டிஎம்கே கூட்டணியை பார்த்து ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணியும் டிவிகே கூட்டணியும் பயப்படுறாங்களா? உங்களோட கருத்துக்களை மறக்காம சொல்லுங்க. அடுத்து டிடிவி தினகரன் அவர்கள் இபிஎஸ் அவர்கள் மீது இதுக்கு முன்ன ஒரு கேஸ் ஃபைல் பண்ணியிருந்தாங்க. அது இப்ப திடீர்னு அவர் வாபஸ் வாங்கிக்கிறது ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணிக்குள்ள வர்றதுனால வாபஸ் வாங்கியிருப்பாங்க அப்படின்னு தோணுது. இப்ப ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணி அப்படின்னு பார்க்கும்போது அதுல ஆட்டோமேட்டிக்கா அமமுகவும் உள்ள வருது, தமிழ் மாநில காங்கிரஸ் சேர்ந்து வருது. இப்படி ஒரு சில கட்சிகள் பிஜேபி கூட்டணிக்குள்ள வரும்போது கூட்டணி தர்மத்துக்காகவா இல்ல கூட்டணிக்காகவா ஏதோ ஒரு அரசியல் காரணத்துக்காக இப்படி இதுக்கு முன்னாடி போடப்பட்ட ஒரு வழக்கு திடீர்னு வாபஸ் செய்யப்பட்டிருக்கு. இப்படி பார்க்கும்போது இப்ப ஏடிஎம்கே கூட்டணி போக போக வலுவாயிட்டே போயிட்டு இருக்கு. ஏடிஎம்கே தனியா இருந்துச்சு, அடுத்து ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணி சேர்ந்தது. இப்ப அடுத்தது நயினார் நாகேந்திரன் அவர்கள் எல்லா கட்சிகளும் அழைப்பு விடுத்திருக்கும் போது எந்தெந்த கட்சி வரப்போகுது எந்தெந்த கட்சி போக போகுது அப்படின்னு தெரியல. ஏற்கனவே பல வீடியோக்கள்ல சொன்ன மாதிரி இப்ப கூட்டணி அப்படிங்கறது முடிவு பண்றது டிவிகேவை பொறுத்து தான். இப்ப டிவிகே என்ட்ரி ஆனதுல நிறைய கட்சிகள் கூட்டணியை விட்டு பிரியறதுக்கான வாய்ப்பு இருக்கு. டிஎம்கே கூட்டணியிலிருந்தும் ஒரு சில கூட்டணிகள் பிரிய போகுது, ஏடிஎம்கேவிலிருந்து ஒரு சில கூட்டணிகள் பிரிய போகுது. இதெல்லாம் பிரிஞ்சதுக்கு அப்புறம் டிவிகே சைடு போயிட்டு மீதி இருக்கிற கட்சிகள் எல்லாமே திரும்பவும் டிஎம்கேவுக்கோ ஏடிஎம்கேவுக்கோ தான் வரப்போகுது. அப்படி வரும்போது இந்த கூட்டணி பங்கீடுல ஒரு சில கட்சிகள் பிரியறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்படி கூட்டணி பங்கீடு இந்த அரசியல் சூழ்நிலைகள் எல்லாம் வச்சு பார்க்கும்போது எப்பதான் இது டிஎம்கே கூட்டணி, இது ஏடிஎம்கே கூட்டணி, இது டிவிகே கூட்டணி அப்படின்னு எப்ப சொல்றது? இது கண்டிப்பா கூட்டணி பங்கீடு எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் சொல்ல முடியும். இது மட்டும் இல்லாம நாம் தமிழர் கட்சியில இருந்து ஒரு சிலர் திடீர்னு விலகினது, பாமகல இப்ப யார் தலைவர் அப்படிங்கிற போட்டி போயிட்டு இருக்கிறது, ஏடிஎம்கே இருக்கிற உள்கட்சி விவகாரத்துல ஒண்ணு இரட்டை இலச்சினம் யாருக்கு அப்படின்னு முடிவாகல. அந்த இரட்டை இலச்சினம் இபிஎஸ் அவர்களுக்கு தான் போகும் அப்படின்னு நம்ம பார்க்கும்போதும் ஒருவேளை அதுக்கு மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்க்க வேண்டியது இருக்கு. இப்போ ஓபிஎஸ் அவர்கள் திடீர்னு கட்சி ஆரம்பிக்க வாய்ப்பு இருக்கா? ஒருவேளை அவர் கட்சி ஆரம்பிப்பாரா இல்ல சுயேட்சையா நிற்பாரா இல்ல ஏதாவது கூட்டணி சார்ந்து வருவாரா? ஓபிஎஸ் அவர்கள் ஆல்ரெடி பிஜேபியை சப்போர்ட் பண்றது எல்லாருக்குமே தெரியும். ஒருவேளை வரப்போற 2026 எலெக்ஷன்லயும் இப்ப பிஜேபியை தான் சப்போர்ட் பண்ணனா ஆட்டோமேட்டிக்கா இபிஎஸ் ஓபிஎஸ் அமமுக இவங்க எல்லாருமே சேர்ந்து ஏடிஎம்கேவா தான் நிற்பாங்க. ஆனா ஆளுக்கு ஒரு தனி கட்சி இருக்கும். அப்படி பார்க்கும்போது பிஜேபி கூட்டணி அப்படின்னு சொல்றது ஏடிஎம்கே பிஜேபி பிளஸ் ஒரு சில கட்சிகள் வரும். இப்படி இந்த கூட்டணி
நிலைப்பாடுகள்ல ஏற்கனவே சொன்ன மாதிரி டிஎம்கே கூட்டணியை ஏன் ஆட்சியில இருந்து துரத்தணும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப தமிழ்நாட்டுல ஒரு வலுவான கூட்டணி, வலுவான திராவிட கட்சி அப்படின்னு சொன்னா அது இப்ப டிஎம்கே மட்டும்தான். ஏடிஎம்கேக்கு போதுமான வலிமை இல்ல. திராவிடம் மட்டும் அப்படின்னு பார்க்கும்போது டிஎம்கே மட்டும் தான் இருக்குது அப்படின்னு நினைச்சு எல்லாரும் டிஎம்கே மேல படையிருக்கிறாங்க. ஆனா ஆட்டோமேட்டிக்கா ஏடிஎம்கேவும் திராவிட மாடல் தான். அதே நேரத்துல டிவிகே அப்படின்னு ஆரம்பிச்சிருக்கிறதும் வரப்போற 2026 எலெக்ஷன்ல ஒருவேளை டிஎம்கே எதிர்த்து நின்னாலும் அடுத்து வர எலெக்ஷன்கள்ல அடுத்து வர அரசியல் சூழ்நிலைகள்ல அவங்க ஏடிஎம்கேவும் எதிர்ப்பாங்க. இப்ப பிஜேபி எதிர்க்கிற மாதிரியே அப்பவும் பிஜேபி எதிர்க்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அதே சமயம் பிஜேபி கூடயே ஒரு கூட்டணி சேர்றதுக்கான வாய்ப்பும் இருக்கு. விஜய் அவர்கள் ஆரம்பத்திலேயே ஒரு இக்கு வச்சுதான் சொல்லியிருக்கிறாரு. அந்த இக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா அரசியல் எப்பவுமே நிரந்தர நண்பனும் இல்ல, நிரந்தர எதிரியும் இல்ல அப்படின்னு தெளிவா சொல்லியிருக்கிறாரு. அதே நேரத்துல கொள்கை ரீதியா ஒரு எதிரி, அரசியல் ரீதியா ஒரு எதிரி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. டிஎம்கே பிஜேபி இந்த எலெக்ஷன்ல வேணா எதிரியா இருக்கலாம். அடுத்த எலெக்ஷன்ல ஏடிஎம்கே ஜெயிச்சு ஒருவேளை ஆட்சிக்கு வந்தா ஏடிஎம்கே தான் அவங்களோட கொள்கை எதிரியா இருப்பாங்க. டிஎம்கேவை அவங்க மறந்துடுவாங்க. இதுதான் அரசியல். இப்படி பல கட்சிகள், பல கூட்டணிகள், பல பிரச்சனைகள் பேசிட்டு இருக்கும் போதும் இப்படி அண்ணாமலை அவர்கள் திடீர்னு தலைவர் பதவியிலிருந்து மாறினது நல்லதான். ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணி வரப்போற எலெக்ஷன்ல ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதா? டிவிகே கூட்டணி வரப்போற எலெக்ஷன்ல ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இல்ல டிஎம்கே கூட்டணி வரப்போற எலெக்ஷன்ல ஜெயிச்சு ஆட்சியை தக்க வச்சுக்குமா? இல்ல ஓபிஎஸ் அவர்கள் ஏதாவது ஒரு புது ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணி அவரு ஒரு வேளை ஏதாவது பெரிய இம்பாக்ட் பண்ணுவாரா? தேமுதிக என்ற கூட்டணிக்கு போகும். இது மாதிரி பல கேள்விகள் இருந்தாலும் உங்களோட கருத்துக்களை மறக்காம சொல்லுங்க. ஒரு ஆரோக்கியமான அரசியல் களத்துக்கு நல்ல கருத்துக்களும் விவாதங்களும் தேவை. உங்களோட கருத்துக்களை மறக்காம சொல்லுங்க. இது உங்கள் கடைசி தீக்குச்சி.